ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக பர்சனாலிட்டி, அதாவது தனி குணாதிசயம். இன்று பாப்தாதா உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிரத்யக்ஷ வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக விளங்கும் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. குமாரராக இருந்தவங்க பிரம்மா குமார், தபஸ்வி குமார், ராஜ ரிஷி குமார் அனைத்து தியாகங்களினாலும் பாக்கியத்தை அடையக்கூடிய குமாராக ஆகியிருக்கும் அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களின் விசேஷ சபை இன்று கூடியிருக்குது. குமாரர்களினுடைய வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் பிரம்மா குமார் இரட்டை சக்திசாலியான குமார். ஒன்று உடலினுடைய சக்தி, இன்னொன்று ஆத்மீக சக்தி. சாதாரண குமார் உடல் சக்தி மற்றும் அழியக்கூடிய பதவியினுடைய சக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. பிரம்மகுமார் அழியாத உயர்ந்ததிலும் உயர்ந்த மாஸ்டர் சர்வ சக்திவானின் பதவியினுடைய சக்தி நிறைந்தவங்க. ஆத்மா தூய்மையினுடைய சக்தியின் மூலம் என்ன விரும்புதோ அதை செய்ய முடியும். பிரம்மா குமாரர்களினுடைய சபை உலகத்தை மாற்றம் செய்பவரினுடைய சபை. நீங்கள் அனைவரும் உங்களை அந்த மாதிரி சக்திசாலியானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னை தூய்மையின் பிறப்புரிமை அதிகாரத்தை பிராப்தியாக அடைந்திருக்கும் அதிகாரி ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. பிரம்மா குமாரினுடைய அர்த்தமே தூய்மையான குமார். பிரம்ம பாபா தெய்வீக ஜென்மத்தை கொடுத்து தூய்மையாகுக, யோகி ஆகுக அப்படிங்கிற இந்த வரதானத்தை தான் கொடுத்தார். பிரம்ம பாபா பிறந்த உடனேயே பெரிய அம்மாவினுடைய ரூபத்தில் தூய்மையினுடைய அன்பு மூலம் பாலனை செய்தார். அம்மாவின் ரூபத்தில் எப்பொழுதும் தூய்மை ஆகுங்க, யோகி ஆகுங்க, சிரேஷ்டமாகுங்க, தந்தைக்கு சமமாக ஆகுங்க, விசேஷ ஆத்மா ஆகுங்க, அனைத்து குணங்களும் நிரம்பியவர் ஆகுங்க, ஞானமூர்த்தியாக ஆகுங்க, சுகம் சாந்தி சொரூபம் ஆகுங்க அப்படிங்கிற இந்த தாலாட்டை தான் ஒவ்வொரு நாளும் பாடினார். தந்தையினுடைய நினைவு அப்படிங்கிற மடியில் பாலனை செய்தார். எப்பொழுதும் குஷிகளினுடைய ஊஞ்சல்ல ஆட்டினார். அந்த மாதிரி தாய் தந்தையின் சிரேஷ்ட குழந்தைகள் பிரம்மா குமாரர்கள் மற்றும் குமாரிகள். அந்த மாதிரி நினைவின் சக்திசாலியான போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிரம்மா குமாரின் விசேஷ வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பெயர் அளவுக்கான பிரம்மகுமாராக மட்டும் நீங்கள் இல்லையே, தன்னைத்தானே சிரேஷ்ட வாழ்க்கை வாழும் பிரம்மா குமார் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் உலகம் அப்படிங்கிற அந்த விசால மேடையில் என்னுடைய வாழ்க்கை பங்கை செய்யும் விசேஷ நடிகன் அப்படிங்கிறது எப்பொழுதும் நினைவு இருக்குதா? அல்லது வீட்டில் மட்டும், அல்லது சேவை நிலையத்தில் மட்டும், அல்லது அலுவலகத்தில் மட்டும் தன்னுடைய பங்கை செய்பவரா? ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் இவங்க தான் விசேஷமான பாத்திரம் ஏற்று செய்கிறவங்க, அதாவது கதாநாயக பாத்திரம் செய்கிறவங்க அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. அப்படின்னா அதே பிரகாரம் ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அல்லது சாதாரண ரூபத்தில் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறோம், நடந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க. பிரம்மா குமாரினுடைய அர்த்தமே எப்பொழுதும் தூய்மையினுடைய தனித்தன்மை மற்றும் ராயல் தன்மையில் இருப்பது. இதே தூய்மையினுடைய தனித்தன்மை தான் உலகின் ஆத்மாக்களை தூய்மையின் பக்கம் கவர்ந்து இழுக்கும். மேலும் இதே தூய்மையினுடைய ராயல் தன்மை தான் தர்மராஜபுரியில் கப்பம் கட்டுவதிலிருந்து விடுவிக்கும். ராயல்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் பாபா சொல்கிறாங்க. இதே ராயல்ட்டினுடைய அனுசாரம் எதிர்காலத்து ராயல் குடும்பத்தில் வர முடியும். ஆகையினால அந்த மாதிரி ராயல்ட்டியை மற்றும் பர்சனாலிட்டியை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கிறேனா?
இளைஞர்களுடைய குரூப் தன்னுடைய பர்சனாலிட்டியை அதிகமாக உருவாக்கும் அப்படின்னா தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை, அழியாத பர்சனாலிட்டியை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க ஒவ்வொரு பிரம்மாகுமார் மற்றும் குமாரியிடம் இருந்து இந்த தனித்தன்மையை அனுபவம் செய்யணும். உடலினுடைய பர்சனாலிட்டியோ ஆத்மாக்களை தேக உணர்வுல கொண்டு வருது. மேலும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி ஆத்ம அபிமானியாக ஆக்கி தந்தையின் அருகில் கொண்டு வருது. ஆகின்ல குமாரர்கள் குரூப்புக்கு இப்பொழுது விசேஷமா என்ன சேவை செய்யணும்? முதல்ல தன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் மூலமா ஆத்மாக்களினுடைய சேவை மற்றும் அவங்களுக்கு வாழ்க்கை தானம் செய்வது, சுய மாற்றத்தின் மூலமா பிறரையும் மாற்றம் செய்வது. பிரம்மா குமார் அப்படின்னா உள் உணர்வு, பார்வை, காரியம் மற்றும் பேச்சு மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த அனுபவத்தை செய்வீங்கிறாங்க பாபா. பிரம்மா குமார் அப்படின்னா உள் உணர்வு, பார்வை, காரியம் மற்றும் பேச்சு மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த அனுபவத்தை செய்விக்க சொல்றாங்க பாபா. அதன் கூடவே தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை, ஆன்மீக பர்சனாலிட்டியும் அனுபவம் செய்வீங்க. வந்ததுமே சந்திச்சதுமே இந்த பர்சனாலிட்டியினுடைய பக்கம் ஈர்க்கப்படணும். எப்பொழுதும் தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்கக்கூடிய மற்றும் தந்தையினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய ஆன்மீக கண்ணாடியாக ஆயிடுங்க. அந்த சித்திரம் மற்றும் சரித்திரம் மூலமா அனைவருக்கும் தந்தை தான் தென்படும். யார் இப்படி ஆக்குனது? ஆக்குபவர் தான் பாபா. எப்பொழுதுமே தென்படணும். எப்பொழுதெல்லாம் ஏதாவது அதிசயமான பொருளை பார்க்குறாங்க மற்றும் அதிசயமான மாற்றத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அனைவருடைய மனதில் இருந்தும் வாயில இருந்தும் யார் இப்படி ஆக்கியது அல்லது யார் இந்த மாற்ற செஞ்சது, இந்த மாற்றம் எப்படி ஆச்சு அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் வெளியாகுது இல்லையா? இதே தெரிஞ்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய மாற்றம், அதாவது ஒன்றுமே மதிப்பில்லாதவர் வைரத்துக்கு சமமான மதிப்புள்ளவராக ஆகிட்டார் அப்படின்னா அனைவருடைய மனதில் அந்த மாதிரி மாற்றுபவருடைய நினைவு இயல்பாக வரும் இல்லையா? குமாரர்களுடைய குரூப் மிகவும் ஓடி ஆடி சேவை அதிகம் செய்வாங்க. ஆனால் சேவையினுடைய நேரங்களில் அங்கங்கு ஓடுவதன் கூடவே மனதனுடைய சமநிலையையும் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சுய சேவை மேலும் மற்றவர்களுடைய சேவை ரெண்டினுடைய சமநிலை எப்பொழுதும் இருக்குதா? அப்போ சமநிலை இல்லை அப்படின்னா சேவையினுடைய ஓட்டத்தில் மாயாவும் புத்தியை அங்கங்கு ஓட வச்சிருங்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, சமநிலை மூலம் அதிசயம் நடக்கும். சமநிலை வைப்பவர்களுடைய விளைவா சேவையிலும் அதிசயம் நடக்கும். இல்லை அப்படின்னா வெளிமுகமாக இருக்கிற காரணத்தினால அதிசயத்துக்கு பதிலாக தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய சுபாவத்தின் மோதல்ல விடுறீங்க. ஆகையினால எப்பொழுதும் அனைவருடைய சேவையின் கூடவே முதல்ல சுய சேவை அவசியம். இந்த சமநிலை எப்பொழுதும் சுயத்திலும் சேவையிலும் முன்னேற்றத்தை பிராப்தி செய்துட்டே இருக்கும். குமாரர்களோ மிகுந்த அதிசயம் செய்ய முடியும். குமாரர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தினுடைய பிரபாவம் எந்த அளவு உலகத்தில் இருக்கிறவங்க மேலே ஏற்படுமோ அந்த அளவு பெரியர்களுடைய மாற்றத்தில் ஏற்படாது. குமாரர்களுடைய குரூப் அரசாங்கத்துக்கும் தங்களுடைய பரிவர்த்தனை மூலமா பிரபுவனுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். அரசாங்கத்தையும் நீங்கள் எழுப்பிட முடியும். ஆனால் அவங்க உங்களுக்கு பல சோதனைகள் வைப்பாங்க, அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குமாரர்கள் தயாராக இருக்கீங்களா? குப்தமாகவே சிஐடி இவங்க எந்த அளவு விகாரங்கள் மேல் வெற்றி அடைந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சோதனை செய்வாங்க. உங்கள் அனைவருடைய பெயரை அரசாங்கத்துக்கு அனுப்பலாமா பாபா கேட்குறாங்க. 500 குமாரர்கள் ஒன்றும் குறைவானவர்கள் கிடையாது இல்லையா? நீங்கள் அனைவருமே பதிவேட்டில் தங்களுடைய பெயர் மற்றும் விலாசத்தை நிரப்பியிருக்கீங்க. உங்களுடைய பட்டியலை அனுப்பலாமான்னு கேட்குறாங்க பாபா. அனைவரும் இந்த சிஐடி நம்மிடம் வருவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வேண்டும் என்றே உங்களுக்கு கோபம் ஓட்டுவாங்க, நடைமுறையிலும் சோதிப்பாங்க. நடைமுறையில் சோதிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவிடம் ஆம் அல்லது இல்லை என்பது சினிமா ஃபிலிமில் பதிவது போல பதிஞ்சிடுது.
அந்த மாதிரி ஆத்மீக சக்திசாலி இளைஞர்களுடைய குரூப்பை தயார் செய்வோம் அப்படின்னு லட்சியம் வைங்க. மேலும் அந்த குரூப் ஆன்மீக இளைஞர்களுடைய குரூப் ஆகிய நாங்கள் உலக அமைதியினுடைய ஸ்தாபனை காரியத்தில் எப்பொழுதுமே சகயோகிகள் அப்படின்னு முழு உலகத்தினருக்கும் சவால் விடணும். மேலும் இதே சகயோகம் மூலமாக உலக மாற்ற காரியத்தையும் செய்து காண்பிப்போம். என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாபா கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி உறுதியான குரூப் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இன்று சவால் விட்டீங்க, மேலும் நாளை நீங்களே மாறிடுவீங்க என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமநிலையினுடைய அதிசயத்தின் மூலம் உலகத்துக்கு அதிசயம் செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சுய மாற்றம் மூலமாக அனைவரையும் மாற்றம் செய்யக்கூடிய தன்னுடைய பிறப்பு உரிமை, வரதானம் மற்றும் அதிகாரம், யோகி ஆகுக, தூய்மை ஆகுக அப்படிங்கிறத எப்பொழுதும் வாழ்க்கையில் அனுபவம் செய்விக்கக்கூடிய, எப்பொழுதும் தூய்மையின் தனித்தன்மை மூலமாக மற்ற ஆத்மாக்களை தந்தையின் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய, அழியாத பதவியின் போதையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையினுடைய சிரேஷ்ட பாலனையின் பரிவர்த்தனை மூலமாக பிரதிபலனை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக ராயலான விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை டபுள் லைட், அதாவது அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு லேசானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் தன்னை டபுள் லைட், அதாவது அனைத்து பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு லேசானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. லேசான தன்மையினுடைய அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. லேசாக இருக்கிறவங்க எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. சுமை கீழே கொண்டு வந்துடுது. எப்பொழுதும் தன்னை தந்தையிடம் ஒப்படைச்சவங்க எப்பொழுதும் லேசாக இருப்பாங்க. தன்னுடைய பொறுப்புகளை தந்தையிடம் கொடுத்துடுங்க. அதாவது சுமையை தந்தையிடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேசானவராக ஆயிடுவீங்க. புத்தியால் சமர்ப்பணம் ஆயிடுங்க. ஒருவேளை புத்தியால் சமர்ப்பணம் ஆகிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த விஷயம் புத்தியில் வராது. அனைத்தும் தந்தையினுடையது, அனைத்தும் தந்தையிடம் இருக்குது அப்படின்னா வேறு எதுவுமே இல்லவே இல்லை. எப்பொழுதும் ஒன்றுமே இல்லை அப்படின்னா புத்தி எங்கே செல்லும்? அனைத்தும் தந்தையினுடையது, அனைத்தும் தந்தையிடம் இருக்குது அப்படின்னா வேறு பாக்கி எதுவுமே இல்லை. எப்பொழுது இல்லவே இல்லை அப்படின்னா புத்தி எங்கே போகும்? ஏதாவது பழைய சந்து, பழைய பாதையோ இன்னும் மிச்சம் இருக்கல தானே அப்படிங்கிறாங்க பாபா. ஒரு தந்தை, அந்த ஒருவரினுடைய நினைவின் பாதை மூலம் லட்சியத்தை சென்றடைஞ்சிடுவீங்கிறாங்க பாபா. அடுத்து பாபா கேட்குறாங்க, எப்பொழுதுமே நீங்கள் குஷிங்கிற ஊஞ்சலில் ஆடுறவங்க தான் இல்லையான்னு. எவ்வளோ நல்ல ஊஞ்சல் பாப்தாதா கிட்ட கிடச்சிருக்குது. இந்த ஊஞ்சல் எப்பொழுதாவது உடைஞ்சு போகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நினைவு மற்றும் சேவையினுடைய 2 கயிறுகள் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா ஊஞ்சல் எப்பொழுதுமே ஒரே சீரானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு கயிறு தொய்வாகவும் ஒன்று இறுக்கமாகவும் இருக்குது அப்படின்னா ஊஞ்சல் நிலை தடுமாறி ஆடிக்கிட்டே இருக்கும். ஊஞ்சல் நிலை தடுமாறி ஆடுதுன்னா ஊஞ்சலில் ஆடுபவரும் கீழே விழுவார். ஒருவேளை 2 கயிறுகளுமே உறுதியாக இருக்குது அப்படின்னா ஊஞ்சல் ஆடுவதில் மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒருவேளை விழுந்துட்டீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கம் ஏற்பட்டுடும். ஆகையினால நினைவு மற்றும் சேவை அப்படிங்கிற 2 கயிறுகளும் சமமாக இருக்கட்டும். பிறகு பாருங்க, பிராமண வாழ்க்கையில் எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னு. சர்வ சக்திவான் தந்தையினுடைய துணை இருக்குது, குஷிகளினுடைய ஊஞ்சல் இருக்குது, மேலும் வேறு என்னதான் வேணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அடுத்து பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை 2ஐயுமே நினைவில் வைக்கிறீங்கள் தான் இல்லையா அப்படின்னு. நினைவு மற்றும் சேவை 2னுடைய சமநிலையை எப்பொழுதும் வைக்கிறீங்களா? ஏன்னா நினைவின்றி சேவை வெற்றியே அடையாது. மேலும் சேவையின்றி மாயாவை வென்றவராக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா சேவையில் பிஸியாக இருக்கிறதுனால, இந்த ஞானத்தை சிந்தனை செய்யறதுனால மாயா சுலபமாகவே விலகி ஒதுங்கிடும். நினைவின்றி சேவை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி குறைவாகவும் உழைப்பு அதிகமாகவும் இருக்கும். மேலும் நினைவிலிருந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி அதிகமாகவும் உழைப்பு குறைவாகவும் இருக்கும். ஆகினால 2னுடைய சமநிலை இருக்கணுங்கிறாங்க பாபா. சமநிலை வைக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும், கேட்க வேண்டியதே இருக்காது.
எந்த ஆத்மாக்களுடைய சேவை செய்கிறீங்களோ அந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து ஆகா, இந்த ஞானத்தை சொல்லும் சிரேஷ்ட ஆத்மா ஆகா ஆகா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார், இந்த ஆகா ஆகா தான் ஆசீர்வாதமாக ஆயிடுது. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எந்த நாள் நினைவிலிருந்து சேவை செஞ்சீங்களோ அந்த நாளில் கடின உழைப்பின்றி இயற்கையான குஷி இருக்குது என்று அனுபவம் செய்வீங்க. அந்த மாதிரி குஷியினுடைய அனுபவம் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. இதே ஆதாரத்தில் நீங்கள் அனைவரும் முன்னேறி சென்று கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சுய முன்னேற்றம் மற்றும் உலக முன்னேற்றம் ஆயிட்டுருக்குது என்று நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒருவேளை சுய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா உலக முன்னேற்றத்திற்கும் பொறுப்பாளராக ஆக முடியாது. சுய முன்னேற்றத்திற்கான சாதனம் நினைவு, மேலும் உலக முன்னேற்றத்திற்கான சாதனம் சேவை. எப்பொழுதும் இதிலே முன்னேறி சென்று கொண்டே இருங்கிறாங்க பாபா. சங்கமேகத்தில் தந்தை அனைத்தையும் விட உயர்ந்த பொக்கிஷமாக என்ன கொடுத்திருக்கிறார்? குஷியினுடைய பொக்கிஷம். எத்தனை விதமான குஷியினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. ஒருவேளை குஷியின் விதவிதமான பாயிண்ட்டுகளை எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை விதமானதாக இருக்கும்? சங்கமேகத்தில் மிக பெரிய பரிசு பொக்கிஷம், பிக்னிக்கான சாமான் அனைத்தும் குஷி தான்ங்கிறாங்க பாபா. தினசரி அமிர்த வேளையில் குஷிக்கான ஒரு விஷயத்தை யோசிங்க, பிறகு முழு நாளும் குஷியில் இருப்பீங்க. சில குழந்தைகள் முரளியிலோ தினசரி அதே பாயிண்ட்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பாயிண்ட் உறுதியாகவில்லையோ அதை உறுதியாக்குவதற்காக தினசரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி பள்ளியில் மாணவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உறுதியாக நினைவில் வைக்க முடியல அப்படின்னா, அதாவது மனப்பாடம் செய்ய முடியல அப்படின்னா 50 தடவைகள் அதே விஷயத்தை எழுதுவாங்க. பாப்தாதாவும் குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு தினசரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் இதுவரையிலுமே உறுதியாகலை. ஆகினால தினசரி குஷிக்கான புது புது பாயிண்ட்டுகளை புத்தியில் வைங்க. மேலும் முழு நாளும் குஷியில் இருந்துக்கிட்டே மற்றவங்களுக்கும் குஷியினுடைய தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய தானம். உலகத்தில் அநேக சாதனங்கள் இருந்த போதிலும் மனதில் உண்மையான அழியாத குஷி இல்லை. உங்களிடம் இந்த குஷி தான் இருக்குது அப்படின்னா குஷியினுடைய தானம் செஞ்சுக்கிட்டே இருங்கிறாங்க பாபா. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தன்னை தாமரை மலருக்கு சமமா பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விலகிய மற்றும் ஒரு தந்தைக்கு பிரியமானவராக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யார் விலகி இருக்கிறாங்களோ அவங்க தான் அன்பானவங்க, மேலும் யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் விலகி இருக்கிறாங்க. அதனால தாமரை மலருக்கு சமமாக இருக்கீங்களா அல்லது சூழ்நிலையில் இருந்து கொண்டு அதனுடைய பிரபாவத்தில் வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க. எங்கே இருந்தாலும் எந்த பங்கை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த பங்கை செய்து கொண்டே அதிலிருந்து விலகி இருக்கீங்களா அல்லது அந்த பங்கின் பிரியமானவராக ஆகிடுறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன நடக்குது? சில நேரம் யோகா செய்ய முடியுது, சில நேரம் யோகா செய்ய முடியல. இதற்கு காரணம் விலகி இருக்கும் நிலையில் குறை இருக்குது. விலகி இல்லாத காரணத்தினால அன்பினுடைய அனுபவம் ஆகிறதில்ல. எங்கே அன்பு இல்லையோ அங்கே நினைவு எப்படி வரும்? எவ்வளோ அதிக அன்பு இருக்குதோ அவ்வளோ அதிக நினைவு இருக்கும். தந்தையினுடைய அன்புக்குரியவருக்கு பதிலாக மற்றவர்களுடைய அன்புக்குரியவர்களாக ஆகிடுறீங்க அப்படின்னா தந்தையை மறந்துடுறீங்க. செய்யும் பங்கிலிருந்து விலகி இருப்பவராக மற்றும் தந்தையினுடைய பிரியமானவராக ஆகுங்க. இதே லட்சியமாகவும் நடைமுறை வாழ்க்கையாகவும் இருக்கட்டும். உலகில் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை பங்கை செய்து கொண்டே அன்பானவர்கள் ஆகினீங்க அப்படின்னா அன்பினுடைய பிரதிபலனாக என்ன கிடைச்சது? முட்களினுடைய படுக்கை தான் கிடைச்சது. தந்தையினுடைய அன்பில் இருப்பதனால ஒரு நொடியில் என்ன கிடைக்கிது? அநேக ஜென்மங்களுடைய அதிகாரம் கிடைச்சிருது. ஆகினால எப்பொழுதும் தனது பங்கு செஞ்சு கொண்டே விலகி இருப்பவராக ஆகுங்க. சேவையின் காரணமாக பங்கை செய்து கொண்டிருக்கீங்க. சம்பந்தத்தின் ஆதாரத்தில் பங்கு இல்லை. சேவையின் சம்பந்தத்தினால் பங்கு இருக்குது. தேகத்தின் சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நஷ்டம் ஏற்படுது. சேவையின் பங்கு அப்படின்னு புரிந்து செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா விலகி இருப்பவராக இருப்பீங்க. ஒருவேளை அன்பு 2 பக்கம் இருக்குது அப்படின்னா ஒரே சீரான நிலையினுடைய அனுபவம் ஆக முடியாதுங்கிறாங்க பாபா. வரதானம், அபியாசத்தினுடைய பயிற்சி மூலமாக சூட்சம சக்திகளை வாழ்க்கையில் நிரப்பக்கூடிய சக்தி நிரம்பியவராக ஆகுக. சக்தி நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க,
அபியாசத்தினுடைய பயிற்சி மூலமா சூட்சும சக்திகளை வாழ்க்கையில நிரப்பணும் அப்படின்னு. பிரம்மா தாய்க்கு குழந்தைகள் மேல ஆன்மீக பாசம் இருக்குது. ஆகினால சூட்சும அன்பின் ஆவாகனம் மூலமா குழந்தைகளின் விசேஷ குரூப்பை சூட்சும வதனத்துல எமர்ஜி செஞ்சு சக்திகளினுடைய டானிக்கை அருந்த கொடுக்கிறார். எப்படி இங்கேயும் நெய் குடிக்க கொடுத்தார், மேலும் கூடவே உடற்பயிற்சியும் செய்வித்தார். அதே மாதிரி சூட்சும வதனத்திலும் நெய் குடிக்க வைத்து, அதாவது சூட்சும சக்திகளினுடைய பொருட்களை கொடுத்து அபியாசத்தினுடைய பயிற்சியையும் செய்விக்கிறார். 3 உலகங்களினுடைய ஓட்டப்பந்தயம் செய்விக்கிறார். அதன் மூலம் விசேஷ உபசரிப்பு வாழ்க்கையில நிரம்பி அனைத்து குழந்தைகளும் சக்தி நிரம்பியவராக ஆகிடணும். ஸ்லோகன்: சுயமரியாதை நிலைத்திருக்கும் ஆத்மா மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து முன்னேற செய்விக்கும். சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா மற்றவர்களுக்கும் மரியாதையை கொடுத்து முன்னேற செய்விக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.